இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ நல்லது கெட்டதெல்லாம் பார்த்தாச்சு. இனிமே இளைய தலைமுறைக்கு வழிவர்றதானே நல்லது. அதனால என்ன பண்ணணும்? நம்ம ரேவதி தொடங்கி வைக்கட்டுமே. அவ தொடங்கி வச்சா இந்த வியாபாரம் அமோகமா நடக்கும். ரேவதி தான்க்கா இதுக்கு ரைட் பர்சன். அவளே தொடங்கி வைக்கட்டும். நீ சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. ரேவதி, நீயே ஸ்டார்ட் பண்ணிடு. இந்த பிசினஸ் பெருசா வளரட்டும். அப்பாடா, எப்படியோ தப்பிச்சாச்சு. இல்லம்மா, எனக்கு வேண்டாம். நீங்களே யாராவது ஸ்டார்ட் பண்ணி வைங்க. ரேவதி, அம்மா சொல்றால, வா வா ரேவதி, வா. போ ரேவதி. என்னாச்சு மாப்ள? ஏன் ஏதாவது பிரச்சனையா? அந்த லீவர் தொட்டா ஷாக் அடிக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஷாக்கா? நாங்க போன் பண்ணி பார்த்தோம், நீங்க யாருமே எடுக்கல. நல்ல வேலை, யாரும் தொடல. என்ன மாப்ள சொல்றீங்க? லீவர் தொட்டா ஷாக் அடிக்குமா? ஆமா. இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? சண்முகம் தான் சொன்னாரு. அவர் காலையில இந்த லிவரை தொட்டு ஷாக் அடிச்சதுனாலதான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. அவர் கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் தான் விஷயத்தையே சொன்னாரு. மாப்பிள, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இத யார் பண்ணிருப்பாங்க? வேற யாரு? அந்த சிவனாண்டியா தான் இருக்கும். அவன் தான் இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையெல்லாம் பண்ணுவான். தலைவர் எலெக்ஷன்ல என்ன ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சு குறுக்கு வழியில என்ன ஜெயிக்கிறதுக்கு என்ன கொல்ல பாக்குறான்.